நேரா போன டிபார்ட்மெண்ட் அந்த பொண்ணு நின்று டிபார்ட்மெண்ட் ஆப்போசிட்ல நின்று இருந்துச்சு. நான் நேரா போயிட்டு நீதான் அவன் தானே உண்மையாக லவ் பண்ணான். அவன் தானே உண்மையாக லவ் பண்ணான். இப்ப வந்து இவ்வளவு நாள் பேசி அவர் கையை கட் பண்றப்ப பாத்தீங்கன்னா சுனில் ராவ் அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஏதோ கதையில பாதியில ஏதோ டிபார்ட்மெண்ட் வாசல்ல நீதானா அந்த அப்படின்னு கேட்டிருக்கான். நீதானா அந்த பொண்ணுன்னு கேட்டேன். அந்த பொண்ணுன்னு கேட்டிருக்கேன். அதான் ஆமா நான் தான் அப்படின்னா நான் தான் தெரியலையா அப்படின்னு. நான் தான் பொண்ணுனாலா இல்ல? ஆமா நான் தான். நீ கேக்குற பொண்ணு நீ கேக்குற பொண்ணு நான் தான் சொல்லிட்டேன். போயிட்டு அப்ப ஐ லவ் யூ பார்த்திபன் தலை நிமிர்ந்து நடங்க. மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். ஏய் மச்சான் ஆறா ரெடி. சுனில் எப்படி கேமரா பார்த்து பேசணுமா? நீ நடிகண்டா நீ சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அங்க நான் மாஸ்க் காட்டேன். டேய் எந்திரிக்காதடா டாங்க் அடிச்சிரும். 10th 11th 12th எங்களுக்கு பிரின்சிபல் வந்து நியூ சிஸ்டர் வந்திருந்தாங்க. அப்ப என்னன்னா மேக்ஸ்ல நான் எல்லாருக்கும் மேக்ஸ் நான் தான் சொல்லி கொடுப்பேன். ஆனா ஃபெயில் ஆகுறது நான் தான். போய் பிரின்சிபல் ரூம் மரத்தடியில போய் பேக் தூக்கிட்டு உட்கார வச்சிருவானுங்க. சரி அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஐவி போனப்ப என்னன்னா அதே மாதிரி பிரின்சிபல் முன்னாடி சீட்ல இருக்காங்க, பொண்ணுங்க இந்த சைடு இருக்காங்க, பசங்க பின்னாடி. நான் வந்து பொண்ணுங்களுக்கு முன்னாடி இருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். டான்ஸ் ஆடிமே எங்க சிஸ்டர் வந்து இப்படியே பாத்துக்கிட்டே இருக்கு. இடையவே ரொம்ப நேரமா இப்படியே பாத்துட்டே இருக்கு. நானும் அதையும் பார்த்து இங்க ஆடுறேன், அதையும் பார்த்து ஆடிக்கிட்டே இருக்கேன். திரும்ப பார்த்து முடிஞ்சு வந்துட்டோம். கரெக்டா ஒரு இன்டர்னல் எக்ஸாம் ஆஃப்டர்நூன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறேன். அதுக்கு அடுத்த வாரம் வந்து ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கு வந்து டான்ஸ் ஆட ஆள் வேணும்னு எவனும் வரல. நானும் வரமாட்டேன் அப்படின்ட்டேன். அப்புறம் பிரின்சிபலே அப்படியே லைனா வந்துச்சு. யாருமே டான்ஸ் வரல, நானும் வரல. சரி அப்போ பிரின்சிபலே நேரம் வந்துட்டாங்க. எல்லாருக்கும் எக்ஸாம்னால ரவுண்ட்ஸ் வந்துட்டு அப்படியே கேட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. வந்துருமே எல்லாரும் கேட்டுருந்தோம். எல்லாரும் ஒருத்தர் 2 பேரு நிக்க வச்சுட்டாங்க. என்ன தொலைவிட்டே இருந்திருப்பாங்க போல, எனக்கு தெரியல. ஆனா அவங்க கால் கடியில உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்க அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பி அங்கிருந்து பார்த்து ஹே யூ பொண்ணு மாதிரி ஆடுதோ பையன் மாதிரி ஆடுதோ இதை தூக்கும் அப்படின்னு என்ன ட்ரெஸ் இத தூக்கு காய்கறில பாட்டுதாவா இத தூக்கு அப்படியா தேவன் அந்த மாதிரி ஆடுறாடா பையன் மாதிரி ஆடுதோ டேய் அவனுக்கு சிஸ்டர்ரா ஏய் சிஸ்டர்ரா சரியா 11th 10th 12th பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வராண்டால வெளியே உட்காந்துருக்கோம். தூக்கி ஆடுவான் வேற கண்டென்ட் எங்கேயோ போகுதுடா. ஆகாஷ் என்ன சொல்லலடா. என்ன தேடுறாங்க? நீ பேசுறா என்னோட மைனஸ் ஆரா என்னன்னா 10th படிச்சு இருக்கிறப்ப சைடு வந்து அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பாட்டி குளிச்சு அப்படி வந்து நிக்கிறேன். காயப்பட வந்தாங்க. காயப்பட வந்தாங்க. காயப்பட வரும்போது சொல்றேன் கேள்றா. அது பாட்டி வந்து ஒயிட்டா பிரைட்டா இருந்தாங்க. நாமளும் அப்படின்னு பசங்களை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு பக்கத்துல ஒருத்தர் சொல்றது கேள்ற ஒரு நிமிஷம். என் ஃப்ரெண்டு வந்து அப்படின்னு போயிட்டு அந்த பாட்டி நீங்க என்ன போட்டு சொல்லி என்ன சொல்ல பிரைட்டா இருக்கிறீங்க பேசிட்டு இருக்கிறேன். பாட்டி என்ன சோப் யூஸ் பண்றாங்க. அந்த பாட்டி படக்குன்னு கதை சொல்லிட்டு போயிருச்சு. உடனே சொல்றேன் கேளுங்க. மறுநாள் வந்து பாட்டி வந்து பிரின்சிபல்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருச்சு. கம்ப்ளைண்ட்
ஸ்கூல் பசங்க ஆனா இவங்க ஸ்கூல் பசங்க தெரிஞ்சிட்டு அந்த ஸ்கூல்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி பண்ண போகும்போது ஒரு அந்த சார் வந்து மொத்தம் ஒரு 10 பேர் யாருமே போட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, பசங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு லெட்டர் எழுதி தர சொன்னாங்க. அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு. யாருக்குமே லெட்டர் எழுத தெரியல. காலையில 11 மணில இருந்து மதியம் 4 மணி வரை லெட்டரை கையில வச்சுட்டு எனக்கான ஒரு ஆளு போய் லெட்டர் கொடுத்த மாதிரி இல்ல. இது வந்து எங்களோட மைனஸ் வரும். ஆமாடா லெட்டர் எழுதி தரலடா. 9 மணில மட்டும்தான் உன்னோட பார்ட்டி வந்ததோட கண்டென்ட் கிடையாது. இப்போ வந்து இன்னொரு மைனஸ் சாரா சொல்றேன். கிறிஸ்மஸ் டே அந்த இதுல வந்து என் ஃப்ரெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு 1000 பேர் 1500 பேர் அந்த பிரேயர் பார்ப்பாங்க. எல்லாரும் நின்று பாக்குறது. அப்ப என் ஃப்ரெண்ட் நான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறேன். அந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கும்போது படக்குன்னு அவன் ஃபேண்ட் அவுந்துருச்சு. சீரியஸா நடந்தது. அதெல்லாம் பேண்ட் போட்டிருந்தான். சூப்பர் ஜட்டிக்கு மேல பேண்ட் போட்டிருப்பான். ஆனா சரியான சீப்பு. இவன் தான் இவன் தான் சமத்து வாங்கிருக்கான். இங்க வந்துட்டு வேற ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மேம் பாக்குற வீடியோ சும்மா ப்ரோ பண்ணிருப்போம். தயவு செஞ்சு மேம் எல்லா வீடியோ பாக்கும் ப்ரோ. இது நல்ல கண்டென்ட். படத்துக்கு போகும்போது மேம் கூப்பிட்டது அது வேண்டாம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். ஆகாஷ் கிடையவே கிடையாது. அவங்க ஸ்கூல்ல ஆகாஷ்க்கு வந்து ஆகாஷ் கிடையாது. ஒருத்தன் இருப்பானே அடுத்த பெரிய ரொம்ப பெர்ஃபார்மர் வந்திருக்கு. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? அன்னைக்கு ஏதோ டேமுக்கு போலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரியான பிளான் பண்ணி ஒரு 3 பேர் நாங்க இங்க இருந்து நடந்து போறது. அங்க ஆல்ரெடி வந்துட்டானுங்க பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன். நாங்க பஸ் ஸ்டாப்புக்கு அங்க நடந்து போயிட்டு இருக்கோம். அதாவது டேமுக்கு போனோம்னா இந்த உக்கடம் பஸ் ஸ்டாப்ல இருந்து அங்க அந்த இடத்தோட பஸ் மாறி முன்னாடி அப்படியே ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கிட்டோம். அங்க இருந்து அந்த பஸ் ஸ்டாப் நடந்து தான் போனோம். ஆனா இடையில பார்த்தோம் பஸ் வரல. அங்க வரைக்கும் நடந்து போனோமா, போற வழியில போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அன்னைக்கு என்னன்னா காலேஜ் கட் அடிச்சு போனோம். நார்மலா கூப்பிட்டா சரின்னு சொல்லலாம். அவங்க என்னன்னா தம்பி தம்பி வா வா வண்டியில ஏறு அப்படின்னு சொல்லி இந்த இப்படி அணைச்சாப்புல உள்ள இழுக்கிறாரு. நான் லைட்டா பதறிட்டேன். பதறி நான் இல்ல அப்படின்னு சொல்லி அங்க அவரு கதவு திறக்கிறது டொம்முன்னு ஒண்ணு பார்த்தா தண்ணி கேன். ஆமாடா தண்ணி கேன் தூக்கி கூட்டாரா இவன. அல்லாஹ் கண்டா பதறி வளரி காட்டாக்குன்னு சார். நீ டம்முன்னு போட்டு போலீஸ் பயந்தாதான் பை. சரி அது ஒண்ணு சொல்லி முடிச்சுன்னு சொல்லி அவர் தூக்கி அங்கிட்டு போட்டாரு. சரி 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 போலீஸ்கார் தண்ணி கிடைக்கல வந்துட்டு அவங்க என்ன சரி உள்ள விட்டு போட விட்டாரு. நாங்களும் வரிசையா கொண்டு போய் ஒரு 4-5 கேனை எடுத்து உள்ள வச்சிட்டோம். வச்சுட்டு வெளியே வந்ததும் எங்க தம்பி போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த இது சும்மா போர் அடிக்குது அதனால வாழையா டேம் வரைக்கும் போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். காலேஜ் அதான் கேட்டாரு. காலேஜ் கட் அடிச்சுட்டு சுத்த போறோம். காலேஜ் நீங்க உங்களுக்கு காலேஜ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டாங்க. அதுக்கு நான் சும்மா இல்லாம கூட இருக்க 2 பேர் கூட ஏதோ சொன்னானுங்க.
இல்ல சார் இன்னைக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி இதை சொன்னானுங்க. நான் தான் சும்மா இல்லாம இல்ல சார் போகவே வெறுப்பா இருந்துச்சு, அதை கட் அடிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் மேலே இங்கேயும் பார்த்தாரு. இப்படி சொல்லுவாரு யாருக்குடா தெரியும். நல்ல story ஆச்சு. நல்ல comedy தான். இப்படி சொல்லுவாரு நீ அப்படியே வந்த வேகத்துல அங்கேயும் போய் உட்கார்ந்து நான் போறேன் வெறும் கூடா போறேன் போராத கொடுங்காலும் வழி நான் போறேன் ஓடி ஆடி விளையாண்ட ஊரை பிரிஞ்சேன்